வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. 8/2/2025 குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்குது. அதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் சேஃப் மார்க் அப்படிங்கிறது என்னன்னு வீடியோ பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது யாருடைய மனதை புண்படுத்துறதுக்காகவோ அல்லது ஒரு தனிநபரை சந்தோஷப்படுத்துறதுக்கான வீடியோவோ கிடையாது. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் குரூப் 1 2024 குரூப் 1க்கு ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல 100% நெகட்டிவ் கமெண்ட் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் கட் ஆஃப் ஏன் அவ்வளோ அதிகமாக சொல்றீங்க, இதெல்லாம் வரவே வராதுன்னு 1000 பேர் 1000 சொன்னாங்க. ஆனால் நான் ப்ரெடிக்ட் பண்ண 145+ இருக்கும் பிசி எம்பிசி ஜெனரல் கம்யூனிட்டிக்குன்னு சொன்னேன். அதை விட அதிகமாகவே இருந்தது குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப். சரியா? அதே போலதான் இந்த முறையும் கேள்வித்தாள் உண்மையாவே கடினம் தான், இல்லைன்னு சொல்லலை. எவ்வளவுதான் கடினமா கேள்விகள் கேட்டிருந்தாலும் அதுக்கும் பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. வேக்கன்சி குறைவா தான் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் கருத்தில் வச்சுதான் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தயவு செஞ்சு யாருமே நான் இந்த கம்யூனிட்டி, இந்த செக்ஷன், இந்த டிகிரி வச்சிருக்கேன், இந்த பிஎஸ்டிஎம் இருக்குது, இந்த ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு கட் ஆஃப் வருமா வராதான் தயவு செஞ்சு கொஸ்டின் கேட்காதீங்க. இந்த வீடியோல இல்ல, எந்த வீடியோலையும். ஏன்னா யாருக்குமே தெரியாது, எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து சேஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சேஃப் சைடு, சேஃப் மார்க் என்ன? மொத்தம் நம்மளுக்கு 3 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. லாங்குவேஜ், தமிழ் அல்லது ஆங்கிலம், ரீசனிங், அதுக்கப்புறம் பொது அறிவு ஜிகே. தமிழ் அல்லது ஆங்கிலத்துல மொத்தமா 60 கேள்விகள், அதுல 50 கேள்விகள் வரும் போட்டிருந்தீங்கன்னா அது நல்ல மார்க் தான், குட் மார்க், சேஃப் மார்க். ரீசனிங்கை பொறுத்தவரையில 40 கேள்விகள், அதுல 35 கேள்விகளுக்கு போடலாம். 30க்கு மேலே ஈஸியா தான் இருந்துச்சு. ரீசனிங் பொறுத்தவரையில ஈஸி. ஜிகே பொறுத்தவரையில 100 கேள்விகளுக்கு அதிகபட்சமாக 55 கேள்விகள் வரைக்கும் போட்டிருந்தாங்கனாலே அது பெரிய விஷயம். 155 போட்டாருன்னா அவர் உண்மையாவே கிரேட், சல்யூட் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது மொத்தமா 200 கேள்விகளுக்கு 140 கேள்விகள் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு குட் அட்டெம்ப்ட், சேஃப் சைடு மார்க். அதுல எந்த குறையும் இல்லை, எந்த டவுட்டும் கிடையாது. இது சேஃப். இதை தாண்டி சார் எனக்கு கட் ஆஃப் என்ன வரலாம் சார், என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். அவுட் ஆஃப் 200 200 கேள்விகளுக்கு எவ்வளவு கேள்விகள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சேஃப் சைடா இருக்கலாம். ஜெனரல் கம்யூனிட்டி 145, பிசி 140, பிசி முஸ்லீம் 135, எம்பிசி டிஎன்சி 138, எஸ்சி 132, எஸ்சிஏ 130, எஸ்டி 129. மற்ற ரிசர்வேஷன் சில இடங்கள்ல பிடபிள்யூடி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல ராணுவத்தினருக்கு, முன்னாள் ராணுவத்தினருக்கு சில இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. however it is 128 something. இதுல இருந்து +or-3. ஸோ இதுல எல்லாத்துல இருந்தும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் +or-3. இதுவே நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து -3 to 5 கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப ஜெனரலுக்கு நம்ம 145 சொல்றோம், 145ல இருந்து 148 வரைக்கும் இருக்கலாம். 148 வரைக்கும் இருக்கலாம் ஜெனரலுக்கு. அதுவே அவங்க பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து 3ல இருந்து 5 கேள்விகள் குறைச்சிக்கணும். அப்ப 148ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 143ல இருந்து 145 கேள்விகள் பிஎஸ்டிஎம் இருக்கிற ஜெனரல் கம்யூனிட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் எக்ஸ்பெக்டட் அண்ட் சேஃப் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃபா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல இருந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை விட அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடந்திருக்கக்கூடிய தேர்வை வச்சு பார்க்கும் பொழுது தேர்வருடைய அந்த அணுகுமுறை, அவங்களுடைய மனநிலை, அந்த தேர்வு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்சர்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது இருப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. உடனே இதை விட கீழா இருந்தா கிடைக்காது, இதை விட கட் ஆஃப் அதிகமாக வரும்னு தயவு செஞ்சு யாருமே எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இது முடிஞ்ச ஒரு விஷயம். அதாவது வங்க பிரிவினை கர்சன் புறப்பட்ட போய் கேட்பாங்க, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுன்னு கேட்கும்போது வங்க பிரிவினை ஒரு முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதே போல இது ஒரு முடிந்த முடிவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது குரூப் 2 மெயின்ஸ் நடக்க போகுது, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதுக்கு தயாராகிறவங்க வெறித்தனமா படிங்க. இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. ரெண்டாவது, இல்ல சார் இந்த ஒரு எக்ஸாம் தான் சார் எழுத போறேன், எனக்கு குரூப் 2 கிடையாதுன்னா சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதை பத்தி யோசிக்கிறது, இதை பத்தி ஃபீல் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். அதை பத்தி யோசிக்கிற நேரத்துல நீங்க அடுத்த தேர்வுக்கு தயாரானீங்கன்னா கூடுதலா 2 கேள்விகள் அதிகமா போட முடியும். அப்ப அடுத்த எக்ஸாம், அடுத்து வரக்கூடிய குரூப் 1, 2, குரூப் 4க்கு வெறித்தனமா இப்படி இருந்தே படிக்க ஆரம்பிங்க.
உங்களுக்கு ஒரு சின்ன அலாரம் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வு நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? ஸ்கூல் புக் மட்டும் பத்தவே பத்தாது. இதை நான் போன வருஷத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாம் வந்து நம் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது, இப்படி வேண்டாம், இங்கிட்டு வேணாம், அங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இனிமேல் நம்ம புது பாய்ச்சல், புது வழியை கண்டுபிடிக்கணும். நம்ம 2024 ஜனவரிலேயே சொல்லிட்டோம், இதுதான் வழி, இப்படிதான் போகணும்னு. ஆனா நம்ம யாரும் அதை ஃபாலோவே பண்றது இல்லை. திரும்பவும் நான் இந்த தேர்வின் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன சஜஷன், அட்வைஸ் கூட கிடையாது, சஜஷன். ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது. ஸ்கூல் புக் படிக்கணும், ஆனா பேஸ் அதுதான், அது மட்டும் பத்தாது. அதை தாண்டி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நிறைய படிக்கணும். அதை தாண்டி தமிழரசு மேகசின் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த தமிழரசு. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் மந்த்லி வாங்கிட்டு இருக்கிற தமிழரசு மேகசின். ஸோ இதை வாங்கி படிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா குருஷேத்ரா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அதே போல திட்டம் யோஜனான்னு சொல்றோம்ல, அது தமிழ்ல, நான் இங்கிலீஷ்ல படிக்கல, தமிழ்ல தான் நான் படிக்கிறேன். ஸோ அது இதை மாதிரி மேகசின்ஸ் நீங்க ரெகுலரா வாங்கணும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், நான் பேப்பர் வாங்குறேன், தினமணி வாங்குறேன். முதல்ல வாங்கிட்டு இருந்தேன், இப்போ நான் பேப்பராகவே நான் டெய்லி படிச்சுக்கிறேன். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணும். இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கனால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் போன்ற தேர்வுகள்ல ப்ராமிஸா பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுதான் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை யாரும் உடச்சு பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்ல தயங்குவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஃபேக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாள். இது ஏத்துக்கிட்டாலும் உங்களோட விருப்பம், நான் உங்க கையிலேயே கொடுத்துட்றேன், நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் அடுத்த வாட்டி திரும்ப வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது, ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், இந்த வழி வேணாம், வேற வழியில போனோம்னு சொன்னீங்கன்னா இது அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வழியே இருக்காது. நான் அதை கிளியரா அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். தடம் அல்லது தரம் மாறுகிறதா டிஎன்பிஎஸ்சி, அதாவது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு மாத்த போறதா அவன் முடிவு பண்ணிட்டான் ஆல்ரெடி. அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவான், அதை வெளில இருந்து சும்மா ஒரு சின்ன பொறி மாதிரி போட்டுருவான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பரபரப்பா பேசிட்டு இருப்போம், அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம். டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுவான், டிஎன்பிஎஸ்சி சிலபஸை மாத்தி ரிலீஸ் பண்ணுவான். இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் 2024 சொன்னேன், அப்பயும் நீங்க கேட்கல. கண்டிப்பா சிலபஸ் மாறணும், இப்பயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நீங்க சில பேர் தவறா கூட நினைக்கலாம், என்ன இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி. பட் இதுதான் ஃபேக்ட். தமிழ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபுல்லா ஜிஎஸ் ஓரியன்டா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஓரியன்டா இந்த பாதை மாறும், கட்டாயமா மாறும். இதை பத்தி டீட்டெயிலா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி தரம் மாறுகிறதா, உயர்கிறதா, அல்லது நம்மளுடைய மனநிலையை குழப்பறாங்களா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ எக்ஸ்பெக்டட் அந்த சேஃப் சைடில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ. அடுத்த வீடியோ வழக்கமா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோ, என்னால சில பர்சனல் ரீசனால வீடியோ போட முடியாம போயிடுச்சு, உடனே போட முடியல. பட் அடுத்த வீடியோ வந்துடும், ப்ரூஃப் வீடியோ. நீங்க எல்லாம் அவரோட எதிர்பார்த்த நம்ம கிளாஸ்ல நடத்தின ப்ரூஃப் வீடியோ. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறோம். ஒன்லி ஜிஎஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்புக்குள்ள மட்டும்தான். ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றது, பிரிண்ட் எதுவுமே எடுக்க முடியாது. 15 மந்த் வேலிடிட்டி, 3000 ஃபீஸ். ஓல்டு ஸ்டூடெண்ட் இவங்களுக்குலாம் இந்த ஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபர் இன்னும் 2 நாள் தான், தைப்பூசத்தோட இந்த ஆஃபர் முடியுது. அதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது. 1 இயர் கோர்ஸ் 4000, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 899 அப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். ஸோ நம்ம கோர்ஸ்ல இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாலிட்டியில 19 கேள்வி கேட்டிருந்தான். 19க்கு 19 நம்ம நடத்தினது தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக போட போகிறோம். பாலிட்டி மட்டும் கிடையாது, எக்கனாமிக்ஸு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஸோ ஒன்றுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்மையாகவே குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மற்றவங்க மாதிரி ஸ்கூல் புக்கு வச்சு நடத்திட்டு போகிற ஆள் கிடையவே கிடையாது. வெறும் ஸ்கூல் புக்கு மட்டுமே பேசுகிற ஆள் கிடையாது. டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று போட்டு ஏமாத்துற ஆளும் கிடையாது. ஏன் டெஸ்ட் பேட்ச் ஏமாத்து வேலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் குரூப் 2க்கு இந்த நேற்று நடந்த எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் தமிழகத்தில் பல்வேறு ஆயிரக்கணக்கான இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க. எத்தனை டெஸ்ட் பேட்ச் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்தது செக் பண்ணி காட்ட சொல்லுங்க. தமிழ் அல்லது ஆங்கிலம் 60, 40 ரீசனிங்கு, அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஜிஎஸ் தான் எடுக்கிறோம். 100 ஜிகே கொஸ்டின், 100 ஜிகே கொஸ்டின் எவ்வளவு வந்ததுன்னு காட்ட சொல்லுங்க. டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்கல்ல, ஏன்னா என்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கேட்டீங்க, சார் டெஸ்ட் பேட்ச் போடுங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நான் போடவே கிடையாது. நான் சொல்லிட்டேன், என்னுடைய நோக்கம் டெஸ்ட் பேட்ச் போட்டு பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. நாம நாலேஜ் டெவலப் பண்றது மட்டும்தான். ஜிஎஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அதுதான் நான் செய்யறேன்.
அதுல விருப்பமும் நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் சேர்ந்து படிங்க. விருப்பமும் நம்பிக்கை இல்லாதவங்க சேர தேவையில்லை, எங்க வேணா சேர்ந்துக்கோங்க. நீங்க எங்க வேணா தாராளமா போய் 50,000 இருந்து 1,00,000 20,000 30,000 கட்டி தாராளமா போலாம். ஒரு டெஸ்ட் பேட்ச்னா 4,000 5,000 கட்டி படிக்கிறீங்க. நம்ம கிட்ட ஃபீஸ் ஒரு 3,000 சொன்னா நம்மள்ட்ட 3,000 கேள்வி கேட்கறாங்க. நீங்க நடத்துறது வருமா? இது பிரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸா? ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? நான் சொல்லியே நடத்துறேன் இது பிரிலிம்ஸ் பேட்ச்னு சொல்லிட்டு, இது பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுமா? 3,000 ரூபாய் ஃபீஸை கொடுத்துட்டு பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்கறாங்க. இந்த வார்த்தையை நீங்க போய் சென்னையில ஒரு இன்ஸ்டியூட்ல 40,000 1 லட்சம் கட்டுறீங்க, கேட்கறீங்களா? கேட்கவே மாட்டோம், பேசவே மாட்டோம். அதனாலதான் அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியா உங்கள்ட்ட பணத்தை வாங்குறாங்க, டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. இப்ப நீங்க நான் இதை சொன்னேன்ல, இப்ப நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஓப்பனா காட்டணும் இல்லையா? இந்த புக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கி நீங்களே படிங்க. முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எஃபர்ட் போடணும், உங்களுக்கு கைட் பண்றது ஒரு ஆள் வேணும். அதுக்குதான் இந்த ஃபீஸ். இந்த ஃபீஸ் நான் போட்ட உழைப்புக்கு கூட கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் கான்ஸ்டியூஷன் 31 வீடியோ போட்டிருக்கிறேன், 30 மணி நேரம் பேசிருக்கிறேன். அதுக்கு கூட நான் ஃபீஸ் கேட்கல. நான் உங்களை கைட் பண்றோம்ல, உங்களுக்கு டவுட் கேட்டா ஆன்சர் பண்றோம்ல, அதுக்குதான் ஒரு ஆள் வேணும்ல. உங்களுக்கு யாராவது சும்மா பண்ணிட்டே இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, டெய்லி காலம் ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்களா? பாஸ் பண்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? பட் நம்ம பண்றோம், என்ன பண்றோம்னா தொடர்ச்சியா சப்போர்ட் பண்றோம். இப்படிதான் படிக்கணும், இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமா கிடையவே கிடையாது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படிதான் படிக்கணும், இதுதான் முறையினே ஒன்று இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி நான் விடுறதா இல்ல. நீங்க என்னை கைவிட்டாலும் தொடர்ச்சியா நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன். யாருக்காக அப்படின்னா, என்னையும் நம்பி ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.